கேரளாவில் 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கனமழை காரணமாக ஒரே நாளில் வெவ்வேறு பகுதிகளில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், முழு விவரம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக தென்மேற்கு பருவமழையினுடைய பாதிப்புகள் என்பது ஜூன் மாதத்தில் மத்திய பகுதியில தான் இந்த பாதிப்புகளை இந்த மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா முன்னதாகவே தென்மேற்கு பருவமழை துவங்கி இருந்த நிலையில் இந்த தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய நேரத்துல 58 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு காற்று வீசிய காரணத்தினால பல்வேறு பாதிப்புகளை இந்த 6 நாட்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். இந்த மழை காரணமாக இதுவரைக்கும் பல்வேறு மாவட்டங்கள்ல 24 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரே நாளில் மட்டும் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 3 பேரை காணவில்லை என்றும் ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் இன்று காலை முதல் பாத்தீங்கன்னா இடுக்கி, கண்ணூர், காசர்கோடு என 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில பிற்பகலுக்கு மேல 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் இந்த மழையினுடைய தீவிரம், அதே போல அதனுடைய காற்றின் வேகம் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அதே போல பாத்தீங்கன்னா தற்பொழுது இந்த மழை காரணமாக இன்றைக்கு பல இடங்கள்ல தாழ்வான பகுதிகள், ஆற்றின் கரையோரத்தில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் அதிக அளவு வந்த காரணத்தினால 500க்கும் மேற்பட்ட வீடுகள் வைக்கம் பகுதியில மட்டும் மூழ்கி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதே போல பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த தாழ்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள்ல தண்ணீர் புகுந்து அங்கு வசிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட காரணத்தினால இதுவரைக்கும் மாநிலத்தில் 2000 பேர் சிறப்பு முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மழையினுடைய பாதிப்புகள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில மக்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். தேவையில்லாமல் இரவு நேர பயணத்தை தவிர்க்க வேண்டும். அதே போல நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரித்திருக்கிறார்கள். அதே போல பாதிப்புகள் இருக்கக்கூடிய இடமாக இருந்தால் நிச்சயமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முகாம்களுக்கு தங்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மழையினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை தொடர்ந்து கவனித்து கண்காணித்து வருவதாகவும் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உடனடியாக சீர் செய்வதற்கும் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதே போல தற்பொழுது மழை பெய்து வரக்கூடிய நிலையில காற்றும் வீசக்கூடிய நிலையில கேரளாவில் பல பாதிப்புகளை இந்த மக்கள் சந்தித்து வருகிறார்கள் தான் சொல்லணும். விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.